Hi students, good morning to all. Today we are going to see the subject science, 4th standard, first term, unit 3, work and energy. In last class we learned about force, types of force, work, energy, types of energy. In today's class, we are going to see about renewable energy, non-renewable energy, simple machines, types of lever. Okay, before that, let us see a small recap. Children, do you remember what is force? A force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. Very good. Next, what is energy? Energy என்ன சொல்லுங்க? Energy is defined as capacity for doing work. Energy must be transferred to an object in order to do work. Very good. Third, can anybody say any two kinds of energy? Please try. Mechanical energy, thermal energy, renewable energy, non-renewable energy, electrical energy, chemical energy. Okay, very good. Students, now see about renewable resources. Definition for renewable resources. Renewable resources are a natural resources that grow at about the same rate that are used up. Renewable resources இதுலயே பாருங்க அதனுடைய மீனிங் இருக்குது. ரீனா என்ன? திரும்ப. ரீனா திரும்ப. நியூனா புதிய. ஏபிள் அப்படின்னா கிடைக்கக்கூடிய. திரும்ப திரும்ப நமக்கு பயன்படுத்தின பிறகுமே கிடைக்கக்கூடிய ஒரு வளம் தான் என்ன? ரினியூவபிள் ரிசோர்சஸ். ஓகேங்களா? Now see the book page number 106. Renewable resources. திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸை தான் நம்ம ரினியூவபிள் ரிசோர்சஸ்னு சொல்கிறோம். எர்த்தில் இருந்து பயன்படுத்தி விட்ட பிறகும் நமக்கு திரும்ப அது கிடைக்கிது. சரிங்களா? We are getting again and again from the earth, they are won't get empty. திரும்ப திரும்ப பயன்படுத்தின பிறகு என்ன ஆகாது? காலி ஆகாது. சரிங்களா? Now see the book page number 106. Renewable resources. Renewable sources of energy are replaced naturally over a period of time. We can keep using these sources for a long period of time. பார்த்தீங்கன்னா இயற்கையிலே இது என்ன பண்ணும்? புதுப்பிச்சுக்கும். ரீப்ளேஸ் நேச்சுரலி. இது என்ன பயன்படுத்தின பிறகு என்ன ஆகும்? திரும்ப திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ரினியூவபிள் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஆற்றல் வளங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புதுப்பிக்க இயலும் வளங்கள், ரினியூவபிள் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? சின்ஸ் த பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் we have been using these resources. We use these resources for light, transport, cooking, heating. இந்த ரிசோர்சஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லைட், டிரான்ஸ்போர்ட், குக்கிங் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரிங்களா? இதுக்கு பாருங்க சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சன், விண்ட் அண்ட் வாட்டர். சன் பார்த்தீங்கன்னா சன்லைட் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்குது. இன்னைக்கு சன்லைட் வருது அப்படின்னா நாளைக்கு திரும்ப சன்லைட் வருது இல்லைங்களா? அதுக்கடுத்து விண்டு. விண்டுனா என்ன? காற்று. காற்றுங்கிறது தீர்ந்து போகுதா? எல்லா பிளேஸ்லையும் இருக்கிற ஒரு இன்விசிபிள் திங் தான் என்ன? காற்று. சரிங்களா? அண்ட் வாட்டர். வாட்டர் இல்லாமல் எங்கேயாவது இருக்கிறோமா? கண்டிப்பாக ஒரு பிளேஸில் தண்ணி இல்லாட்டி இன்னொரு பிளேஸில் வாட்டர் இருக்க தான் செய்யுது. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஒன்ஸ் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 காலங்கள் ஆகும். பல மில்லியன் இயர்ஸ் ஆகும். சரிங்களா? இட் வில் பிகம் எம்டி, வெரி வெரி டிஃபிகல்ட் கெட் இட் பேக். இது திரும்ப
கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். சரிங்களா? பாருங்க, புக்கில் பாருங்க, நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ், த ரிசோர்சஸ் விச் ஆர் நாட் easily replaced once used are called the non-renewable resources. For not easily replaced, இதை ரீப்ளேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? The resources which are not easily replaced once used are called the non-renewable resources. பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறோம், பயன்படுத்திட்டோம் அப்படின்னா தீர்ந்து போயிடும், அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பெட்ரோல், கோல் அண்டு நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோல் நம்ம லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லிமிட்டாக யூஸ் பண்ணும்பொழுது தான் அது என்ன ஆகும், சேவ் ஆகும். சேவ் ஆகும்போது தான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் த எனர்ஜி. ஹியர் ஒன் லா இஸ் கிவன். The law of conservation of energy states that energy cannot created nor destroyed. It can be converted from one form to another. எனர்ஜியை நம்மளால் புதுசாக கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லா பொருள்லையுமே எனர்ஜிங்கிறது இருக்குது. ஒரு வகையான எனர்ஜி இன்னொரு வகையான எனர்ஜியாக தான் நம்மளால் மாற்ற முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனர்ஜியோட யூனிட், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ஜேம்ஸ் ஜூல், who explained about energy. இதனோட எனர்ஜியோட யூனிட் என்ன? ஜூல். இது எதனால் அந்த பேர் வச்சாங்க? இந்த எனர்ஜிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஜூல் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட ஞாபகமாக தான் அதனுடைய எஸ்ஐ யூனிட் அழகை ஜூல்னு வச்சுருக்குறாங்க. அவரோட பிக்சர் பாருங்க இங்கே கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் சிம்பிள் மெஷின்ஸ். சிம்பிள் மெஷின்ஸில் நம்ம என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன சிம்பிள் மெஷின்ஸ் இருக்குது பாருங்க. புள்ளி இருக்குது, ரேம்ப் இருக்குது, வெஜ் இருக்குது, இன்க்ளைன் பிளைன் இருக்குது, லீவர், வீல் அண்டு ஆக்சில். இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிம்பிள் மெஷின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன் அவர் டெய்லி லைஃப் அவர் எஃபர்ட் இஸ் சேவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சம் சிம்பிள் மெஷின்ஸ். நம்மளோட லைஃப்பில் நம்ம வேலையை எளிமையாக செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிம்பிள் மெஷின்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக பாருங்கள், we draw water from the well with the help of a wheel and a rope. நம்ம கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வெறும் கயிற்றை மட்டும் சும்மா விட்டு இழுத்தோம்னா அந்த வேலை டஃப்பாக இருக்கும். அதே வீல் மூலிமா ரோப்பை விட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த வேலை ஈஸியாக நடக்கும். சரிங்களா? we draw water from the well with the help of a wheel and a rope. சரிங்களா? Simple machines are tools which are used to make our work easier. Some example for simple machines are pulley, wedge, inclined plane, screw, lever, wheel and axle. Let us see one by one. See the first picture, pulley. தமிழ்ல கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. Observe the picture. Which is easier, lifting the load with the help of a pulley or without a pulley? இந்த ரெண்டு பிக்சரையும் பாருங்க. புள்ளி மூலியமாக தூக்கிறது ஈஸியாக இருக்கா, இல்லை கையில் தூக்கிறது ஈஸியாக இருக்கா? இந்த மெஷின் மூலியமாக தூக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. சரிங்களா? புள்ளி ஈஸியாக சிம்பிள் மெஷின். புள்ளிங்கிறது என்ன, ஒரு சிம்பிள் மெஷின். இது அச்சு மூலியமாக சுழலும் ஒரு வீல் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த வீல் வழியாக ரோப் அல்லது செயினை அந்த வீலில் விட்டு இழுக்கும்போது என்னாகும், அதிக ஃபோர்ஸோட ரொட்டேட் ஆகுது. அதிக ஃபோர்ஸோட ரொட்டேட் ஆகும்போது அந்த வேலை ஈஸியாக முடியுது. வெரி ஈஸி டு கேரி த லோடு. ஈஸியாக நம்மளால்
லோடை கேரி பண்ண முடியுது. சரிங்களா? எ புள்ளி இஸ் எ மெஷின் மேட் அப் ஆஃப் எ வீல் வித் எ கட் அரவுண்ட் இட். A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. Example, crane. சரிங்களா? புள்ளிங்கிறது என்ன? ஒரு அச்சோடு சேர்ந்து சொல்கிற ஒரு வீலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வேலையை ஈஸியாக செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு சிம்பிள் மெஷின். எக்ஸாம்பிள், crane. Next, inclined plane. Observe the picture and discuss. Is lifting a box is easier than rolling it on a ramp? இங்க பாருங்க, இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணி பாருங்க. Students, see, normally we want take a big box lifting the hand. It is easy? No, it is very difficult when compared to rolling on the inclined plane. Inclined plane means sloped area. In this used in hospitals. சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரு பொருளை கையில் தூக்குறது ஈஸியாக இருக்கா? இந்த ரேம்ப் வழியை இழுத்துக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்கா? இந்த ரேம்ப் வழியை இழுத்துக்கிட்டு போகிறது தான் ஈஸியாக இருக்குது. சரிங்களா? Now see the book line. An inclined plane is a flat sloping surface with one end higher than another. பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன் பிளைன் அப்படின்னா சாய்தளம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் எப்படி இருக்கும்? ஹைட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு குறைவாக இருக்கும். சாய்வாக இருக்கும். சரிங்களா? இந்த சாய்வாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு பொருளை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மேலேயும் தூக்கிட்டு போகலாம், கீழேயும் கொண்டுட்டு வரலாம் ஈஸியாக. சரியா? எந்த ஒரு ஹெவி மெட்டீரியலையும் ஈஸியாக நம்ம மேலேயும் இழுத்துட்டு போகலாம், கீழேயும் ஈஸியாக கொண்டு வரலாம். இதுக்கு பயன்படுறது தான் இது இன்க்ளைன் பிளைன். எக்ஸாம்பிள், ரேம்ப், ஸ்லைட் அண்ட் ஸ்லாப் ஃபார் வீல் சேர். நெக்ஸ்ட், வெஜ். வெஜ் அப்படின்னா என்ன? வெஜ் அப்படின்னா இது ஒரு ஷார்ப்பான திங்க். சரிங்களா? இதனுடைய எட்ஜ் எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். இது மரத்தை உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. எந்த ஒரு மெட்டீரியலையும் 2 பீசஸாக உடைக்கிறதுக்கு இந்த வெஜ் யூஸ் ஆகுது. சரிங்களா? எ வெஜ் இஸ் எ டூல் வித் எ ஷார்ப் எட்ஜ் which can be used to split materials. It is used to break wooden logs into 2 pieces. Example, knife, scissors and axe. சரிங்களா? ஒரு பொருளை 2ஆ பிளக்கிறதுக்கு தான் இந்த வெஜ் யூஸ் ஆகுது. ஆக்ஸ் இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெஜ். ஆக்ஸ்னா நான் கோடாரி வெஜ்ஜுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸ்க்ரூ. ஸ்க்ரூ அப்படின்னா என்ன? த ஸ்க்ரூ இஸ் யூஸ்டு டு ரைஸ் வெயிட் அண்ட் டு ஹோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர். சரிங்களா? ஸ்க்ரூ அப்படின்னா ஒரு எடைகளை உயர்த்தும், வெயிட்டை மேலே தூக்கிறதுக்கும் பொருட்களை இணைக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ரூ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆணி மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூங்கிறது எப்படி இருக்கும்? ஆணி மாதிரி தான் இருக்கும். நார்மல் ஆணி எப்படி இருக்கும்? பிளைனாக இருக்கும். ஸ்க்ரூ எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் நிறையா சர்க்கிள்ஸ் இருக்கும். சர்க்கிள்ஸ் இருந்தால் தான் சர்க்கிள்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்க்ரூன்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்க, the screw is used to raise weights and to hold objects together. Example, pencil sharpener, screw jack, bottle cap and windmill. பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஷார்ப்னர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷார்ப்னரையும் பிளேடையும் இணைக்கிறது என்ன? ஒரு சின்ன ஸ்க்ரூ தான். சரிங்களா? அந்த ஷார்ப்னரும் பிளேடும் இணைஞ்சி இருக்கும் பொழுது தான் நம்மளால் பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ண முடியுது. அடுத்தது பாருங்கள், ஸ்க்ரூ ஜாக் கொடுத்துருக்குறாங்க.
அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு வண்டி பஞ்சர் ஆனாலோ இல்லாட்டி டயர் தேஞ்சு போனாலோ, கார் இருக்கு இல்லைங்களா, கார் லாரி இது மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து பஞ்சர் ஆனாக்க அல்லது டயர் தேஞ்சு போனாலும் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து மேலே தூக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ ஜாக் யூஸ் ஆகுது. அதில் பயன்படுத்துறது என்னன்னா இந்த ஸ்க்ரூ தான். சரிங்களா? அடுத்தது பாட்டில் கேப். பாட்டில் கேப்பும் பாட்டிலையும் ஜாயின் பண்ணுறது எது? அந்த ஸ்க்ரூ தான். இந்த பாட்டில் கேப்பில் பாருங்கள் நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்டிலோட மவுத்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும். அதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது தான் என்ன ஆகுது? அந்த பாட்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு விண்டு மில். விண்டு மில் பார்த்தீங்கன்னா என்ன? விண்டு மில்லோட பாட்டத்தோட என்ன இணைஞ்சிருக்கு? பிளேடு இணைஞ்சிருக்கு. பிளேடு வந்து இணைக்கிறது எது? அந்த விண்டு மில்லையும் பிளேடையும் இணைக்கிறது அந்த ஸ்க்ரூ தான். சரிங்களா? த ஸ்க்ரூ இன் த பாட்டில் கேப் ஹோல்டு த கேப் அண்ட் த பாட்டில் டுகெதர். த பிளேட் அண்ட் ஷார்ப்னர் ஆர் ஹெல்டு டுகெதர் பை ஸ்க்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீல் அண்ட் ஆக்சில். சக்கரம் மற்றும் அச்சு. இது சிறிய தண்டு மாதிரி இருக்கும். அதோட சக்கரத்தை இணைச்சி ரெண்டும் ஒரே நேரத்தில் சொல்லலாம். சரிங்களா? இதை தான் நம்ம வீல் அண்ட் ஆக்சில்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பைசைக்கிள் வீல், டோர் நாப், கிரைண்டர், ஆக்சில் வீல். பாருங்க, வீல் அண்ட் ஆக்சில் consists of a wheel attached to a small rod so that these two parts rotate together. பார்த்தீங்கன்னா அந்த வீலும் ஆக்ஸும் வீலை வந்து கனெக்ட் பண்ணுறது எதுன்னா இந்த ஆக்சில் தான். ஆனால் அது ஒரு ஆக்சில்ங்கிறது ஒரு ராடு மாதிரி இருக்கும். அந்த வீல் சுற்றும் போது என்ன ஆகுது? இந்த ஆக்சிலும் சேர்ந்து சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன? பைசைக்கிள் வீல், டோர் நாப், கிரைண்டர், ஆக்சில் வீல். சரிங்களா?